இல்ல எனக்கு அப்பா இல்ல. அம்மா மட்டும், தங்கச்சி தான். ஸோ, அதனால அம்மா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ நான் ரொம்ப போல்டா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன். அம்மா அ ஒரு 7 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடணும். வீட்டுக்குள்ள வந்துரணும். அந்த மாரி நான் வேலைக்கு போம்போதே பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுவாங்க. ஐயோ! 8 மணி ஆயிடுச்சு இன்னும் ஆள காணோம் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அவங்க கிட்ட எதையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். கேட்பேன் என்ன இந்த கம்பெனி போனேன், வந்தேம்மா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே முடிச்சுப்பேன் தவிர, ரொம்ப கான்வர்சேஷன் இதெல்லாம் வரலன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அது புடிக்கல. ஓகே. ரொம்ப விருப்பம். ஏன்னா, அப்பா இல்லாம வளர்க்குறோம். நாளைக்கு யாருமே தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப அந்த கான்ஷியஸ்லயே அவங்க ரொம்ப அதிகமா இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும், கல்யாணம் பண்ணி குடுக்கணும் மட்டும் தான் அவங்களோட தாட்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அப்புறம் படங்கள் பண்ணி கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. நான் சீரியல்ல எல்லாருமே எங்க அம்மா கிட்ட பேசி சொன்னதுக்கு அப்புறமா தான், ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் ஆச்சு. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.